கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஏசாயா 55:6. இங்கே நம்ம பார்க்குறோம், அவரை தேடுறோம். இன்றைக்கி நிறைய பேர் நான் 7 மணி நேரம் ஜெபிச்சேன், 12 மணி நேரம் ஜெபிச்சேன், நாள் முழுதும் ஜெபம் பண்ணேன், 7 நாள் உபாசம் இன்றைக்கிலேருந்து ஆரம்பித்தாச்சு. 40 நாள் அவரை தேடுறேன், 40 நாள் அவரை தேடுறேன். 40 நாளில் ஏதாவது நடக்குதா? ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பேருக்கு வருவா, அக்கா நான் 100 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், அப்புறம் 52 நாள் பண்ணிட்டேன், 40 நாள் பண்ணிட்டேன், அதிகாலையிலையும் பண்ணிட்டேன், இன்னும் அந்த காரியத்துக்கு நடக்கலைன்னா என் மகனுக்கு திருமண காரியம் நடக்கலை. 2 இயர்ஸாக பொண்ணு பார்க்குறேன், என்ன அமையலை. நானும் 2 இயர்ஸாக என்ன செய்கிறேன், அதிகாலை எழுப்பி ஜெபம் பண்ணுறேன், பிறகு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன், இரவெல்லாம் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் 7 மணி நேரம் உட்கார சொன்னார்னு உட்காந்து இன்னும் என்ன செய்யலை, வாய்க்கலை. திருமண தகவல் மையத்துக்கு எத்தனையோ மையத்துக்கு நான் போய் வந்துட்டேன்னு நடக்கலை. ஏப்பா அவர் என்ன தான் சொல்கிறாரு ஆண்டவர், தேடுனில இங்கே என்ன சொல்லுகிறது வேதத்தில், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்போ அவரை நீங்கள் பார்க்கணும். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் இருக்கா பைபிளில். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்வோம், வாசிக்கிறோம் இல்லையா? அவரை தேடுகிற போது நம்ம என்ன செய்வோம், கண்டடைவோம். தேடும்போது கிடைக்கும். தட்டுகள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவர் பேசியிருப்பாரே, பேசாத கல்லோ மரமோ அல்லையே. கண்டடை மாறினா பதில் கிடைக்கிற மாதிரி அவரை தேடுங்கள். அற்புதம் செய்யும்படி தேடுங்கள், அதிசயம் செய்யும்படி அவரை தேடுங்கள். ஏன்னா கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபடாது. நிச்சயம் உங்கள் வெளி வாய்க்கும். தேடுங்க, கிடைக்கு வரையும் தேடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக தருவார். குழந்தை இல்லையா, கிடைக்கு வரையும் தேடிக்கிட்டே இருங்க. எத்தனையோ பேருக்கு 16 வருஷம் கழிச்சுக்கலாம் குழந்தை கிடைச்சிருக்கு. தேடிக்கிட்டே இருந்தோம், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம், ஆண்டவர் குழந்தைய கட்டளையிடாரு. வேலை இல்லையா, ஒருத்தருக்குலாம் படித்து 9 வருஷம் வேலை இல்லை, தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தோம், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம், அந்த வேலை என்ன செஞ்சுட்டு கிடைச்சது. தொடர்ந்து தேடுங்கன்னு தான் அர்த்தம். கண்டடைத்தக்கதாக தேடுங்கள், கிடைக்கு வரை அவரை தேடுங்கள், மரண பரியந்த அவரை தேடுங்கள், நித்திய ஜீவன் வரையும் தேடுங்கள், நித்திய ஜீவனுக்காக அவரை தேடுங்கள்.